என்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட் அவங்க தான் அது தத்து பிள்ளை மாதிரி நான் அவங்களுக்கு. அப்போ வந்து குழந்தை என்கிட்ட குடுத்துடுறேன் நான் பார்த்துப்பேன் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க சொல்லுங்க நீ பாடுறா கண்ணா அப்படின்னு சொல்லி அப்படி தட்டி கொடுத்து தான் எனக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பஜன்ல தான் சாய் பஜன்ல தான் என்னுடைய அந்த பாடல் அப்படிங்கிறது துவங்குச்சு. பெரிய லெஜெண்ட்ஸ்ன்னு நீங்க நினைக்கக்கூடிய யார் கூடலாம் நீங்க ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கீங்க? அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக் கற்றுக்கிறதுக்காக இன்டர்வியூக்கு போனேன். அங்கே சஞ்சய் சுப்ரமணியம் சார் தான் உட்காந்துருந்தாங்க. எனக்கு அவர் தான் சஞ்சய் சுப்ரமணியம் சார்னு கூட எனக்கு தெரியாது. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு வந்து அவங்கள வந்து நான் மானசீக குரு மை மாம் அந்த ஒரு ஸ்டேஜில் வச்சு தான் பாவேன். எஸ் ஜானகி அம்மா கிட்ட பாடி காட்டுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கால் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட ஆசை அதிகம் வச்சு என்ன பண்ணேன், ரொம்ப நல்லா பாடுற கண்ணா. ஐயோ எனக்கு அதை ஐ வாஸ் லைக் அப்படியே மிதந்துட்டு இருந்தேன். ஜானகி அம்மா கிட்ட பாடி காமிக்கிறோமா சிங்கார வேலனி தேவா காமவனி சிங்கார வேலனி தேவா. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடா தினம் தினம் நமக்கு அழகான ஸ்லோகங்கள் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தன்னோட அழகான குரலால் இனிய நல்ல ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்துட்டு வர சுஜிதா மேமை தான் சந்திக்க போகிறோம். அவங்களோட பாட்டோட சேர்ந்து அவங்க யார் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக இன்னைக்கு அவங்க கிட்ட பேசலாம். வாங்க மேம். வணக்கம். வணக்கம். வணக்கம் லதா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நம்ம நேயர்களுக்கு வந்து டெய்லி ஒரு டானிக் மாதிரி அழகாக காலையில் ஒரு மங்களகரமான ஒரு ஸ்லோகத்தோடு தான் வந்து நம்ம சேனலே ஆரம்பிக்குது. அதுவும் உங்களுடைய குரலில் தான் ஆரம்பிக்குது. முதல்ல அதுக்கு வந்து திருவருள் நேயர்கள் சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் முதல்ல உங்களோட இனிமையான குரலில் ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் பாட்டோடு நம்ம இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திருவருள் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே என்னுடைய சார்பாக மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம பாட்டோடையே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கஜவதனா கருணா சதனா கஜவதனா கருணா சதனா சங்கர பாலம்போதர சுந்தர சங்கர பாலம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனா சங்கர பாலம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனா. அஜனமரேந்திரனு அஜனமரேந்திரனு முனிவரும் பணியு அஜனமரேந்திரனு முனிவரும் பணியும் பங்கஜ சரணா சரணோ சரணோ பங்கஜ சரணா சரணோ சரணோ ஸ்ரீ கஜவதனா கருணா சதனா சங்கர பால லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனா. நீயே மூவுலகிற்காதாரோ நீயே சிவகம மந்திரச்சாரோ நீயே வாழ்விலன் ஜீவாதாரோ நீயே வாழ்விலன் ஜீவாதாரோ நீ அருள்வாய் சுமுகா நீ அருள்வாய் சுமுகா ஓம்கார நீ அருள்வாய் சுமுகா ஓம்கார கஜவதனா
வதனா கருணா சதனா ஆ அருமை, அருமை. ஏன்னா தினம் தினம் காலையில நம்ம குட்டி குட்டி ஸ்லோகங்கள் அழகா வந்து நம்ம குழந்தைகள் எவ்வளோ ஆர்வமா கேட்குறாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து உங்ககிட்ட கிளாஸஸ்க்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல நெறைய பேரண்ட்ஸுக்கும் வந்து அது ஒரு அழகா சின்னதா இருந்தாலும் ஸ்வீட்டா இப்ப ஏதாவது ஒரு ஃபங்ஷன் போறோம், பாடணும் அப்டின்னாலும் டக்குனு உங்க ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம நேயர்களுக்கு தெரிய வேண்டியது, நீங்க எத்தன வருஷமா வந்து இந்த கர்நாடிக் ஃபீல்ட்ல இருக்கீங்க? என்னெல்லாம் வந்து எத்தன குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கீங்க? இது சம்மந்தமான ஒரு விளக்கம். ஸோ என்னுடைய இந்த இசை பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4த் ஸ்டாண்டர்ட், 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் துவங்குனுச்சு. இதே ஸ்லோகங்கள், பஜன்கள்ல தான் துவங்குச்சு. எனக்கு இன்னும் சொல்லப்போனா, நான் என்னுடைய நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் நான் பிறந்தது. வளர்ந்ததெல்லாம் திருச்சி. ஸோ அங்க வந்து சாய் பஜன்ஸ்க்கு அம்மா, அப்பா என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்ப வந்து பஜன்னாலே ஒருத்தவங்க லீட் சிங்கர் பாடணும், வாங்கி பாடணும். அப்ப எல்லாருமே பெரியவங்க தான் பாடுவாங்க. அப்போ வந்து என்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட் அவங்க தான் அது தத்து பிள்ளை மாரி நான் அவங்களுக்கு. அப்போ வந்து "குழந்தை என்கிட்ட குடுத்துடுறா நான் பார்த்துப்பேன்" அப்படிம்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, "நீ பாடுறா கண்ணா" அப்படின்னு சொல்லி அப்படி தட்டி குடுத்து தான் என்ன கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பஜன்ல தான் சாய் பஜன்ல தான் என்னுடைய அந்த பாடல் அப்படிங்கிறது துவங்குனுச்சு. அப்பதான் அம்மா, அப்பா 2 பேரும் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகே இவ பாடுவா ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிளாஸஸ்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அத தொடர்ந்து ஒரு 2 வருஷம் தான் படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைகள்னால அத கன்டின்யூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் 12த்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் இத படிக்கணும், அத படிக்கணும்னாங்க. ஏனோ தெரியல என்னுடைய 3 அண்ணன்கள், அதாவது பெரியம்மா பசங்க தான். பட் எல்லாரும் அதே தானே எடுக்குறாங்க. "யூ ஹேவ் தட் டேலண்ட். வை டோன்ட் யூ கோ ஃபார் தட்" அப்டின்னாங்க. பட் எனக்கு என்னன்னா, அது நல்ல ஒரு டாக்டரேட் அந்த மாரி இருந்ததுன்னா, அந்த கோர்ஸ் எடுக்கணும்னு. அதனால பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசிக் எடுத்து படிச்சேன். மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மியூசிக்கும் படிச்சேன். ஸோ என்னோட டிகிரியே மியூசிக் தான். ஸோ அப்படிதான் நிச்சயமா. என்னுடைய பயணம் இருந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் ஷோஸ் ஆஸ் அ லைட் மியூசிக் சிங்கராவும் நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன். மியூசிக் பொறுத்தளவுக்கு இதுதான் என்னோட ஜர்னி. நிச்சயமா. இப்ப நீங்க கர்நாடக இசை கச்சேரி நெறைய இடத்துல பண்ணிட்டுருக்கீங்க. லைக் மார்கழி மகா உற்சவம் அந்த மாரி நெறைய இடத்துல நெறைய பாடல்கள் நீங்க வந்து பாடியிருக்கீங்க. ஸோ பெரிய லெஜண்ட்ஸ்ன்னு நீங்க நினைக்கக்கூடிய யார் கூடலாம் நீங்க ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கீங்க? அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி, லெஜண்ட்ஸ் முன்னாடி நான் பாடியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு 2 தருணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மியூசிக் கத்துக்கிறதுக்காக இன்டர்வியூக்கு போனேன். அங்க சஞ்சய் சுப்ரமணியம் சார் தான் உட்கார்ந்திருந்தாங்க. எனக்கு அவர் தான் சஞ்சய் சுப்ரமணியம் சார்ன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாரும் தியாகராஜர் கீர்த்தனை எல்லாம் பாடுனாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளான ஒரு கீர்த்தனை. அண்ட் அவங்க வந்து ஈவன் அது வார்த்தைகள், சாகித்யம்னு சொல்லுவாங்க. அது கூட அப்போ நம்மளுக்கு தெரியாது. பட் கத்துக்கணுன்ற ஆர்வம் மாத்திரம் இருந்தது. அப்படிதான் போய் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 50 பேர் அட்டெண்ட் பண்ணதுல 15 பேர ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அப்ப அந்த லிஸ்ட்ல நான் இருந்தேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. நான் அவர் பேர் சொன்னோனே, அ என்னோட மியூசிக் குருலாம் சொன்னாங்க, "ஏய் அவர தெரியாதா உனக்கு?" "மேம் சத்தியமா எனக்கு தெரியாது மேம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் என்னுடைய அன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அதுல அவர் எனக்கு குடுத்த ஒரு நல்ல இம்ப்ரஷன் என்னன்னா, பெரிய பெரிய கீர்த்தனைகள் பாடணும், இல்ல ரொம்ப கஷ்டமான சாங்ஸ் பாடணுங்கிறது கிடையாது. இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ஸ். நமக்கு அந்த ஸ்ருதி சுத்தமா அந்த ஆர்வத்தோட இருக்கோமா, அத மட்டும் தான் அவர் பார்த்து செலக்ட் பண்ணாருங்கிறத நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஹவ் டு பி எ ஜட்ஜுங்கிறது அன்னைக்கே அது அவர் எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு பாடமா நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து ரீசென்ட்டா ஒரு ஷோ ஒண்ணு பாட போயிருந்தேன். அங்க வந்து செம்ம எப்படி சொல்றது? அன்னைக்கு அவ்ளோ எக்ஸாஸ்டடா ஒரு ஷோ நான் போயிருந்தேன். சரி ஓகே. நம்ம ஆனா பண்ணிடணும் நல்லபடியா அப்படின்ட்டு. அது வந்து ஒரு லைட் மியூசிக் ஷோ தான். கரோகே ஷோ. அப்ப பார்த்தீங்கன்னா, சரி இன்னைக்கு ஷோ எப்படி இருக்க போகுதுன்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தா குருச்சரன் சார் வந்திருக்கிறாரு. அவர் ஃபேமிலியோட ஏதோ ஒரு ஐய்யயோ! இவரு முன்னாடி நான் எப்படி பாடுறது அப்படின்னு. சரி சிம்பிளான சாங்ஸா பாடிருவோம் அப்படின்னு நினைச்சா, அவர் அங்கேருந்து பொறுப்பா வந்து மாலையில் யாரோ பாடுங்கன்னு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐய்யயோ! அதுல அவ்ளோ விஷயம் இருக்கே. நிஜமாவே அது ஒரு பயம் தொத்திக்கும். அவர் முன்னாடி அன்னைக்கின்னு பார்த்தா நேர் விருப்பம், சிங்காரவேல் தேவா அது இதுன்னு எக்கச்சக்க டஃப் சாங்ஸா வேற வந்தது. பட் பாடிட்டு அவ்ளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க ராஜா சார் முன்னாடிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ கிளாசிக்கல் மேடைகள் பார்த்துருக்காங்க. பட் ஹி ஸ்டூட் அப் அண்ட் கைத்தட்டி ஒவ்வொரு அங்க பாடின எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த ஹம்பிள்னஸ் அண்ட் என்னதான் ஒரு மியூசிஷியனா நம்ம இருந்தா கூட, அடுத்தவங்களையும் நம்ம தட்டி குடுத்து கொண்டு வரணுங்கிற விஷயம்லாம் அவங்க கிட்டேருந்து நான் கத்துக்க முடிஞ்சது அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாங்க. அது வந்து எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாங்க. ஏன்னா லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரு இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா,
தான் மட்டும் இல்லை, அந்த திறமை இருக்கிற எல்லோரையுமே வந்து அவங்க பாராட்டி மேடை ஏற்றி அதற்கான வாய்ப்புகள் கொடுத்து அழகுபடுத்துவாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நிச்சயமா இதை தாண்டி நீங்கள் வந்து சினி ஷோஸ்லையும், அதாவது பெரிய பெரிய கச்சேரிகள் லைக் லக்ஷ்மி ஸ்ருதி, அதை விட தாண்டின பெரிய பெரிய மேடைகள் எல்லாமும் பாடியிருக்கீங்க. ஸோ அதை யார் கூடலாம் நீங்கள் பாடியிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி? ஓகே. அதில் வந்து நான் எப்படி சொல்கிறது, அந்த ட்ரூப்ஸில் இருக்கக்கூடிய தி பெஸ்ட் சிங்கர்ஸ் இவங்க மாலதி மேம் அவங்க கூட பாடியிருக்கேன். அண்டு இப்போ கச்சேரி ஃபீல்டில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாரு கூடயுமே பாடியிருக்கேன். லைக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவை முரளி சார், அவங்க எல்லாமே வந்து ஆஸ்தானா டிஎம்எஸ் சார் வாய்ஸ் அண்ட் இவங்க ஏஎம் ராஜா வாய்ஸ் பாடக்கூடிய சிஏ ராஜா அண்ணா, இவங்க எல்லாருமே இந்த கச்சேரி ஃபீல்டில் தே ஆர் கிங்ஸ். ஸோ அவங்களோட ஒரு நல்ல ஒரு அசோசியேஷனில் என்னால் பாட முடிஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு வந்து ஃபோனின்ல நான் வந்து ஒரு என்னுடைய அவங்கள வந்து நான் மானசீக குரு, மை மாம் அந்த ஒரு ஸ்டேஜில் வச்சு தான் பாவேன். எஸ் ஜானகி அம்மா கிட்ட பாடி காட்டுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் அப்போது முன்னாடி நான் எஃப்எம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு இன்டர்வியூக்காக நான் பேச வேண்டியிருந்தது, ஒரு பைட்ஸ் எடுக்கணும். கால் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட ஆசை அதிகம் வச்சு என்ன பண்ணேன், ரொம்ப நல்லா பாடுற கண்ணா, ஐயோ எனக்கு அதை ஐ வாஸ் லைக் அப்படியே மிதந்துட்டு இருந்தேன். ஜானகி அம்மா கிட்ட பாடி காமிக்கிறோமா அப்படின்ற மாதிரி சந்தோஷம். அவங்க இன்னும் அதே அந்த கிட்டிஷா அவங்க எப்படி பாலு சாரை ட்ரீட் பண்ணாங்க, அப்படி பாடுறா கண்ணா அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஷீ ட்ரீட்டட். அவங்க அப்படியே தான் அந்த குரல்லே தெரிஞ்சு ரொம்ப அழகாக பாடுற கண்ணா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணு ஓகேவா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு அவங்க கிட்ட நம்ம பாடி காமிச்சோம் அப்படின்ட்டு அதுல இருந்தெல்லாம் வெளில வர்றதுக்கு. பட் இட் வாஸ் ரியலி வெரி நைஸ். அண்ட் ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரிலாம் கலந்துக்கும் போது நல்ல பிளேபேக் சிங்கர்ஸ் கிட்டேருந்து நல்ல ஃபீட்பேக்ஸும் கிடைச்சிது. அஃப்கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களும் சொன்னாங்க. ஸோ அப்படி தான் என்னுடைய பயணம் வந்து இருந்தது. பாட்டு வாய்ஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் யூஸ் பண்ணலாமோ பண்ணிகிட்ருக்கேன். அருமை. ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ஸுங்கிறது மெடல் சர்டிஃபிகேட்ஸை தாண்டி அந்த நிமிஷம் நம்ம பெருமைக்குரியவங்களாக நினைக்கவங்க அந்த வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கே, அவங்களே மெய் மறந்து நம்மளை பாராட்டுற தருணம் வந்து அது வந்து மனசுலையும் நம்ம புத்தியிலையும் கண்டிப்பாக அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால் கேமராவில் கொண்டு போய் நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் இந்த சில ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ இடையில பேசும்போது கூட நீங்கள் சிங்கார வேலனே அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு லெஜெண்டரி சாங் தான் சொல்லணும். அதாவது சாவித்ரி அம்மாவே அதை வாயை திறந்து பாடின மாதிரி தான் இன்றைக்கும் வந்து அந்த பாட்டை பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங் வரும். நம்ம ஜெமினி சாரே வந்து நாதஸ்வரம் ஊதின மாதிரியும் அவங்களே உட்காந்து பாடின மாதிரியும். ஸோ அதில் வர ஒரு ஃபியூ லைன்ஸ் ஸ்வரங்களோட நம்ம நேர்களுக்காக. ஸ்வரங்களோட ஃபைன். சிங்காரவேலனே தேவா கமபனி சிங்காரவேலனே தேவா செந்தமிழ் தேவனே சீலா விண்ணோர் சிறை மீட்டு குறை தீர்த்த வேலா கமபனி சிங்காரவேலனே தேவா நீ சனி நபம கமகரி சனி பானி சகமப மகரி சனி நமப கரினி சிங்கார வேலனி தேவா சாரி சனி சரி ச நினி ச பப நினி ச மம பப நினி ச கக ச நினி ச பப நி மம பக க மம பப நினி ச சகரி நி ச பானி ந பமகரி சனி சகக சகக சகம பகரி சனி சகசா நினி ப மம ப நீ ப சா ப நீ ப சா நி ந பமகரி சகசா கம ப நி சா நி சகரி சனி நி சரி சனி ரி கரி நி சரி சனி கரி நி கரி கரி ரி கரி நி நிரி நி சச நிரி நி சச நி த ப சா நி ப நி சரி சனி சரி சனி பனி சா பனி பனி ம ப பனி பனி சரி சா பனி பனி சரி சா மக ப ம சரி சனி நீ சனி பா சரி சனி சரி சரி சரி
நீ கரி சரி சத ரீ சரி ரப பரி சரி ரப பமகரி சகமப பவரிப சரி கரி சரி பரி சத கரி ரீ சரி ரப தனி சிங்கார வேலனே தேவா அருள் சீராடும் மார்போடு வா வா, சிங்கார வேலனே சிங்கார வேலனே சிங்கார வேலனே தேவா. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்கள் வீட்லேயும் வந்து கர்நாடிக் கற்றுக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி அழகான ஸ்வரங்கள் பாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட நம்பரில் கால் பண்ணிங்கன்னா சுஜிதா மேமோட கிளாஸில் சேர்ந்துக்கலாம். பேசிக்ஸ் கர்நாடிக்லேருந்து இந்த மாதிரி ஸ்வரங்கள் எல்லா லாங்குவேஜஸ்லையும் பாட முடியும். அதே மாதிரி எப்படிப்பட்ட பாடகர்களுடைய ஸ்வரங்களையும் வந்து அவங்களும் பாடுவாங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள நீங்கள் ரீச் பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கான அந்த சிங்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அருமையாக இருந்தது மேம். கேட்குறதுக்கு வந்து கண்ணை மூடி கேட்டோம்னா அந்த ஜானகி அம்மாவுடைய அந்த வாய்ஸும் இடையில அந்த ஒரு நாதஸ்வரமும் இணைஞ்ச அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதை தாண்டி இப்போ நீங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க, எந்த மாதிரி, வாட் இஸ் த டைமிங், எந்த மாதிரி? ஓகே, எங்கிட்ட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனும் எடுத்துக்கிறாங்க, ஆன்லைனும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. பட் நான் என்னுடைய அவைலபிலிட்டி வந்து பசங்களுடைய அந்த அப்ராட் அவங்க டைமிங் கம்ஃபர்டபுள் டைமிங்காக நான் வச்சுக்கிறது. ஒன் கிளாஸஸும் இருக்குது, குரூப் கிளாஸஸும் இருக்குது, டிபெண்ட்ஸ். ஸோ இதில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா கிளாசிக்கலும் எடுத்துக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து சினியும் இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இருக்கனால சினியும் எடுத்துக்கிறாங்க. பேரலாக அதுவுமே நான் ட்ரெயின் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாசிக்கல் பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக சரிகம பதனிசா மட்டும் நான் போக மாட்டேன். ஏன்னா இட் ஹேஸ் டு பி சம்வாட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நீங்கள் 1 hour குழந்தைங்கள சரிகம பாட வச்சா டெஃபினட்டாக ஒன்றும் இல்லை, நம்மள அந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் கிளாஸ் ரொம்ப போரிங்காக இருக்கே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாக்டாக அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடக்கூடாது. அதனால குட்டி குட்டி ஸ்லோகங்கள், பஜன்கள், அஷ்டகங்கள், அது இல்லாமல் கீர்த்தனைகள், பாரதிதாசன் அந்த சாங்ஸு, அதுக்கப்புறம் இதோட பேரலாக ஒரு பாதி கிளாஸ் ஒரு 45 minutes இது போகுதுன்னா 15 minutes அது போகும். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ இது வந்து அவங்களுக்கான பாடுறதுக்கான பௌர்ணமி ஸ்டேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஜெனரலாக போகக்கூடிய கிளாஸஸ் தாண்டி நிறைய பேர் அவங்களுடைய ஸ்கூல் காம்படிஷன் வெளியில் நீங்களே அவங்களுக்கு ஈவெண்ட்ஸ்ல, அதாவது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக மேம் எனக்கு அதில் வந்து 100% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கற்றுக்கிட்டதை எங்கேயாவது நம்ம வெளிப்படுத்தணும், பர்ஃபார்ம் பண்ணணும். எதுக்காக கற்றுக்குறோன்னா பழமொழி சொல்லுவாங்க, எங்கூட்டுக்காரனு கச்சேரிக்கு போகிறானே. இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த காலத்தில் வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கல. எனக்கு எல்லாமே அது ஒரு ஒரு வருத்தம் நிறையவே இருந்தது. பட் இன்னைக்கு டெஃபினட்டாக அது வந்து மாறி இன்னைக்கு வந்து சிங்கிங்கோ ஆக்டிங்கோ என்ன ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெறும் அவங்களுக்கு திறமைன்னு ஒன்று இருந்தால் போதும். இன்னைக்கு நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி எடுத்துக்க தயாராக இருக்கு. கண்டிப்பாக என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் சொல்கிற விஷயமும் அதுதான். நீங்கள் கற்றுக்கிறத தாண்டி 2 விதத்தில் அதை கற்றுக்கணும். ஒன்று, எவ்வளோ அதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்குறீங்களா ரொம்ப உருப்படியாக கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அதை கற்றுக்கணும். பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக கற்றுக்கணும். இது 2மே ஒரு நூலிழ தான் டிஃப்ரென்ஸ் 2க்குமே. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வாத்தியார் வந்து சொல்லுவாங்க, எத்தனை உருப்படினா பாட்டு. ஸோ எத்தனை பாட்டு கற்றுக்கிட்டோன்னு பிரச்சனை இல்லை, எத்தனை உருப்படியாக கற்றுக்கிட்டேங்கிறது முக்கியம் அப்படிம்பாங்க. ஸோ ஐ என்ஷூர் தட் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக கற்றுண்டா கூட ப்ராப்பராக கற்றுக்குறாங்க. அண்ட் அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஸ்டேஜஸ், இப்போ ரியாலிட்டி ஷோஸ் தாண்டி நிறைய காம்படிஷன்ஸ் ஆல் ஓவர் நடந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸ்கூலை தாண்டி வெளியில் நிறைய நடக்குது. அதனால் குழந்தைங்களை நான் அதுவும் வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கேன். அவங்களோட கம்ஃபர்ட் தான். டைமிங்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏன்னா குழந்தைங்கள நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஐ என்ஷூர் தட் அவங்களுக்கு ஸ்கூல் படிப்பும் கெடாமல் அவங்களால பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு அவங்க டைமிங் வச்சு நான் எடுத்துருவேன் கிளாஸஸ். சூப்பர். இது வந்து கேட்குற எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எங்கே போய் கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயா ஆஃப்லைன்லையான்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த பாட்டு இந்த ஸ்வரம்லாம் கேட்டவுடனே என்னால் சித்ராமாவோட ஒரு சாங் கேட்காம வந்து இருக்கவே முடியல. ஸோ அழகான உங்களுக்கு நீங்கள் ஃபேவரட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து சித்ராமாவோட சாங் என்ன நினைக்கிறீங்க? பாட்டு லிஸ்ட் பெருசாக இருக்குமே. ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, இது நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன், ஆனால் நான் இதை வந்து ரொம்ப முயற்சி எடுத்து பாடி சக்ஸஸ் பண்ணிட்டேன். அவங்களோடது டிஃபிகல்ட்டாக நான் ரொம்ப எடுத்து கற்றுக்கிட்ட பாட்டு வந்து தத்தித்தோ, கீரவாணி சார் மியூசிக்கில். எனக்கு ஃபஸ்ட்டு
ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டது வந்து பாடறி என் படிப்பினை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதுன்னா சிங்காரவேலனை தேவா தாங்க. அதை நோட்டேட் பண்ணி எனக்கு ஒரு கண்டிப்பா விடிய விடிய எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 4:30 மணி நேரம் ஆச்சு நான் அதெல்லாம் நோட்டேட் பண்ணி எல்லாம் முடிச்சு. ஆனால் அதை பாட பாட தான் ஃபெமிலியாரிட்டி, அதில் உள்ள மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் வந்தது. அந்த இது பாடறி ஏன் அதை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டது தத்தித்தோம் அப்படிங்கிற பாடல் தான். என்னுடைய இன்னொரு குரு சுஷ்மிதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். அவங்களோட வீடியோ பார்த்தா நான் இதை கற்றுக்கிட்டேன். ஐ ஓவ் தட், அந்த கிராட்டிடியூட் அவங்களுக்கு நான் ஓவ் பண்ணுறேன். பட் இதில் வந்து சான்ஸியில் சித்ராமா வந்து எப்படிமா இவ்வளோ ஃபீல் கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருக்கும். 2 லெஜெண்டரி சிங்கர்ஸ், உண்மையிலே லிவிங் லெஜெண்ட்ஸ் அவங்க எல்லாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க, டவுட்டே கிடையாது. ஸோ அந்த சாங் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டது. தத்தித்தோ வித்தைகள் கற்றிடும் தத்தைகள் சொன்னது தத்தித்தோ சரிக பமத பமகரி சரிக 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 தத்தித்தோ பமதனி மதனி மதனி சரித பமதனி கமப பத்னி சரிக தத்தித்தோ சனி சா சா சரி நீ ம பதனி சரி கரி கம பதனி சரி கரி ம பதனி கரி சரி கரி கரி நீ மத சா சானி ரபம கரி நீ ரபம கரி சதா பம கரி சனி ரி சரிக ச ரி கம தா பம கரி கம ரி ரி கம ப நீ ரபம கம கம பத மம பதனி ப பதனி சரி சரி தனி சரி 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 தனி சரி சரி சரிக 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 சரி கம பதனி சரி கரி சரி ரபம கரி கரி சரி ரபம கரி ரி ர சரி த என் கண்ணனீவா உன் மீராவை நீ இங்கு பாராயோ காதல் வேதனை இது என்னவென்பது இனி எங்கு செல்வது I love you, I love you, love you. அருமை. அழகன் அப்படிங்கிற ஒரு அழகான படத்துலேருந்து வந்த ஒரு பாடல். இப்போ இந்த கர்நாடிக் மியூசிக் பாடுறது ஒரு கஷ்டம்னா, ஸ்வரம் ஒரு பக்கம். அதை விட அந்த நடிகர்களுக்கு அதுக்கு லிப் சிங்க் கொடுக்கறதுங்கிறது தான் வந்து ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ மதுபாலா அவர்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதை விட இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி எங்களுக்கு அந்த பாட்டையும் அந்த காட்சியும் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. ஸோ பார்த்த எல்லோருக்குமே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருக்கலாமேன்ற லெவலுக்கு. பட் எங்களுடைய சுஜிதா மேமுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இவங்களுடைய திறமை என்னங்கிறது நேயர்களுக்கு தெரியணும். ஏன்னா தினம் தினம் நீங்கள் வந்து ஒரு ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் அதற்கான அழகான ஒரு கதைகளும் சொல்லிட்டு வரீங்க. இது இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகணும். அதே மாதிரி நிறைய குழந்தைங்க உங்ககிட்ட வந்து கற்றுக்கணும். உங்களோட இசை பயணம் தொடரணும். இதான் திருவருள் சார்பாக நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி மேம். இதே மாதிரி அழகான அடுத்த ஒரு தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.